எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சுருந்தேன். அதையோட ரெசிபின்னு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட சின்ன சின்ன டிப்ஸும் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். மணி பிளான்ட்டை காலையில் ஈவினிங் 2 டைமுமே தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது வழக்கம். அதோட 10 மணிக்கு அடிக்கிற இலை வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா மணி பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அதை தான் இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலையாக பார்த்திங்கன்னா ஆண்டி சாப்பாடு வச்சுருவாங்க. அது சாப்புறா எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கும் புறா எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது. நான் ஏன் போட மாட்டேன் சாப்பாடு அப்படின்றனா, நான் மிச்சம் வர மாதிரி பண்ண மாட்டேன். இன்னொன்று, நம்ம போட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வருவாங்க. டெய்லியும் நம்மளுக்கு ரைஸ் இருக்கும், சாதம் மிச்சம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் எப்பொழுதுமே இந்த பழக்கம் வச்சுக்கிறது இல்லை. பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லாதப்போ அப்படின்றதுனால. ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால இப்போ டேப்லெட்டில் தான் ஓடிட்டுருக்கு. 3 நாளாக தொடர்ந்து டேப்லெட் போட்டுட்டு இருந்ததுனால பெரிய அளவுக்கு எதுவுமே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது இல்லை. இட்லி, தோசை, சாதம்னு சொல்லிட்டு 3 நேரமும் ஒரே ரைஸாக தான் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஹெல்த்தியாக எதுவுமே எடுத்துக்கிட்ட மாதிரி தோணலை. சரி, இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பனானா ஓட்ஸ் ஸ்மூத்தி தான் பண்ண போகிறேன். அதுக்கு 2 பனானா மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக ஓட்ஸ் போட்டிருக்கேன். ஸ்வீட்னஸுக்காண்டி கிரேப்ஸ் நைட்டே ஊற வச்சுருந்தேன், அதை தான் சேர்த்துருக்கேன். அதோட பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம், முந்திரி, டேட்ஸ்னு எது இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சமாக ஒரு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டுக்காக மட்டும் கொஞ்சமாக பூஸ்ட் போட்டிருந்தேன். நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு ஸ்மூத்தி சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. அதை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை செய்கிறதுக்கு ஆரம்பித்தேன். முதல்ல ஒரு குக்கரில் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4ஆக கட் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு கம்மியாக போடணும், வெங்காயம் அதிகம் போட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பூரி மாவு பிசைகிறதுக்கு 1 கப் மாவுக்கு 1/4 கப் ரவை சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள், எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி பிசையும் போது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்காக, அதாவது கட்டியாக பிசையணும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சால் தான் சாஃப்டாக இருக்கும். பட் பூரிக்கு சப்பாத்தி மாவை விட கட்டியாக பிசைஞ்சோம் அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி நானும் ஃபஸ்ட் டைம் பூரி சுடும்போது ஊற்றுற எண்ணெயில் பாதி எண்ணெய் சுட்டு முடிக்கவுமே காலியாயிரும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, நான் ஊற்றுற எண்ணெய் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பிசையும் போது கையோட மசாலாவுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டேன். உளுந்து காலையிலே ஊற வச்சுருந்தேன், அதையும் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துருந்தேன். கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன், நிறையா போடலை. ஏன்னா இவங்கெல்லாம் 2க்கு மேலே சாப்பிட மாட்டாங்கன்றதுனால. பாப்பாங்களுக்கு மிளகு, வெங்காயம் இதெல்லாம் போட்டால் பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு உப்பு மட்டும் தனியாக போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். மசாலாவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். லைட்டாக வதங்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. அப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு முங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். அது லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கட்டும். வெங்காயம் வெந்துட்டுருக்கும் அந்த தண்ணியிலேயேவும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா உளுந்த வடைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னொரு சைடு 1 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் 1 ஸ்பூன் தண்ணியில் கலக்கி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒரு கொதி விடணும், கடலை மாவோட ஸ்மெல்லு போகணும், பச்சை ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் அதை ஒரு இதில் போட்டு கொத்தமல்லி தூவி மூடி வச்சாச்சு. மசாலா ரெடி ஆகிடுச்சு. சைடில் எண்ணெயும் காய வச்சுருந்தேன். பூரி எனக்கு அந்தளவுக்கு ஷேப்பெல்லாம் வராது. பூரியோட டெக்ஸ்சர் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அப்படியே விடாமல் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம அமுக்கி விட்டோம் அப்படின்னா அது புஷ்ஷுன்னு மேலே வரும். எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீளமாக போட்டிருக்கிற பூரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே திரும்பிக்கும். பாப்பாவுக்கு இந்த திரும்புறதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அவளையும் என் கூட சேர்ந்து பூரி எப்படி முஃப்னு வருதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. கையோட பூரியெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறமா வடையும் போட்டு எடுத்துட்டேன். பாப்பாங்களுக்கு எங்களுக்கு 2 பேத்துக்குமே வடை போட்டு எடுத்தாச்சு. ஃபைனலாக பூரி, உருளைக்கிழங்கு, வடை, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் வடைக்காக. எல்லாம் வச்சு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறமா சூப்பராக முடிஞ்சுது. பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய கிச்சனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் வேறு வழி இல்லை, நம்ம அதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். முதல்ல அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெரிய வேலையை பாத்திரம் கழுவுறது தான். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. கையோட ஹஸ்பண்ட் துணி போட்டிருந்தாங்க மிஷினில். சரி நம்மளே காய போட்டுட்டு வந்துடலாம்னு
சொல்லி தான் காய போட போயிருந்தேன். காய போட்டு வந்ததுக்கு அப்புறமா வீடெல்லாம் பெருக்காமல் அப்படியே இருந்தது. கையோட வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டேன். இளநீர் வந்து வாங்கிட்டு வந்தது இருந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து இளநீர் தான் குடிச்சிட்டு இருந்தேன். என்னோட மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.